அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். சங்க இலக்கியம் தொடரை பார்த்துட்டே வரோம். அந்த சங்க இலக்கியம் தொடரில் தற்பொழுது அகநானூறு பாடல் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அகநானூறு பாடல் நாம் பள்ளி நாட்களில் படித்த ஞாபகம் வந்திருக்கும் அல்லவா? அப்படியான அகநானூறு பாடல்களை மீண்டும் ஒரு முறை சங்க இலக்கியத்தை தேடி வாசிப்பவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அகநானூறு பாடல் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள். இந்த சங்க இலக்கியம்லாம் அப்படியே மறந்தே போயிருக்கும். அப்படி நாம் தமிழ் இலக்கியத்தில் வாசித்தது தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நான் வாசித்து அந்த பாடலை வாசித்து அதற்கான விளக்கத்தையும் நான் தங்களுக்கு கொடுக்க போகிறேன். மேலும் ஏஐ மூலம் அந்த பாடலை மிகவும் அற்புதமாக அது வடிவமைத்து கொடுத்த அந்த அற்புதமான வரிகளையும் உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். அன்பு நேயர்களே, இதோ பாடலுக்குள் செல்லலாமா? அகநானூறு பாடல் 1 திணைப்பாலை. வண்டுபட ததைந்த கண்ணி ஒன்கலல் உருவ குதிரை மலவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேலாவி அருகோட்டி யானை பொதினி ஆங்கன் சிறு காரோடன் பையனோடு சேர்த்திய கல்போல் பிரியலம் என்ற சொல்தாம் மறந்தனர் கொல்லோ தோழி. சிறந்த வேய்மருள் பனைத்தோல் நெகிழ செய் நாட்டு பொலங்கல வெறுக்கை தருமார் நிலம்பக அழல் போல் வெங்கதிர் பைது அற தெருதலின் நிழல் தேய்ந்து உளறிய மரத்த அரை காய்வு அருநீர் பைஞ்சுனையாம் அறப்புலர்தலின் உகுநெல் பொரியும் வெம்மைய யாவரும் வழங்குனர் இன்மையின் வெலவுனர் மடிய சுரம்புல்லென்ற ஆற்ற அலங்கசினை நாரில் முருங்கை நவிரல் வான்பூ சூரல் அம்கடு வழியெடுப்ப ஆரூற்று உடை திரை பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றல காடு இறந்தோரே. இது அகநானூறு பாடல். இந்த பாடலில் ஏதாவது உங்களுக்கு இப்பொழுது அர்த்தம் புரிந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, சங்க இலக்கியம் அப்படிங்கிறது மிகவும் தூய்மையான அற்புதமான தமிழ் வார்த்தைகள் அடங்கிய இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பாடலின் பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இந்த பாடலானது மிகவும் அற்புதமான இந்த பாடல் இயற்றப்பட்ட விதம், எதற்காக இந்த பாடல் பாடி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், பிரிவிடை ஆற்றாளாகிய தலைமகள் தோழிக்கு சொல்லியது இந்த பாடல். இப்போ தோழி என்ன சொல்ல வருகிறாள் இந்த பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடலின் விளக்கம் இதுதான். தோழி, காட்டு வழியில் சென்ற அவர் பிரியலம் என்ற சொல் மறந்தனரோ? பொதினி நகரில் கற்களுக்கு பட்டை தீட்டும் சிறு காரோடன் அரக்கில் பதித்து வைத்துள்ள வைரக்கல் போல நாம் பிரியாமல் இருப்போம் என்று சொல்லி தேற்றியவர் அவர் சொன்ன சொல்லை மறந்தாரோ? மூங்கில் போன்ற என் தோல் வாடும்படி விட்டுவிட்டு அரிய பொன்னணி செல்வம் தேடி வர அவர் சென்றார். நாரில்லாத விரிந்த கிளைகளை உடைய முருங்கை மரத்து நவ்விரல் வெண்ணிற பூக்கள் பேய்காற்று வீசும்போது கடல் பொங்குவது போல பொங்கும் காட்டு வழியில் அவர் சென்றார். வெயில் நெருப்பாக அடிப்பதால் மரங்கள் காய்ந்து நிழல் இல்லாமல் போன காடு அது. பாறைகள் காய்ந்து சூடேறி கிடப்பதால் அதில் இருக்கும் சுனைகள் நீரற்று போயின. அப்பாறையில் விழும் மூங்கில் நெல் பொரியும் காடு அது. அந்த வழியாக செல்பவர் யாரும் இல்லாததால் வழிப்பறி செய்வோரும் இல்லாமல் போன காடு அது. இத்தகைய காட்டு வழியில் அவர் சென்றுள்ளாரே, என்ன செய்யலாம் அப்படின்னு தோழி அற்புதமாக வினவுகிறாள் இந்த பாடலின் மூலம். அதாவது செல்வம் ஈட்டுவதற்காக நாயகன் சென்று இன்னும் வீடு திரும்பவில்லை. அந்த அற்புதமான நிகழ்வை, அவர் போன வழியை பற்றி அந்த கற்பனையில் ரொம்ப அழகாக அந்த காட்டு வழி பாதையை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் இந்த தோழி. அந்த பாடலின் விளக்கம் தற்போது பார்த்துவிட்டோம். தற்பொழுது ஏஐ அந்த பாடலை எப்படி பாடி இருக்கிறது இசையமைத்து என்பதையும் நீங்கள் தற்பொழுது கேட்க இருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். இதோ ஏஐ பாடல் தற்பொழுது. ஒன்று படுத்ததென்ற கண்ணி உன் கடல் உருவக்குதிரை மழவரொட்டிய முருகன் நட்போர் நெடுவேளாவி அரு கோட்டையானை பொதினியா